வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ டெட் பேப்பர் 2ஓட சோஷியல் கொஸ்டின் பார்க்க போறோம். மொத்தம் நம்ம இதுல 1000 கேள்விகள் முடிக்க போறோம். இது பார்ட் 1 வீடியோ. இதுல ஒரு 30 கேள்விகள் பார்க்க போறோம். இதுக்கு டெட் பேப்பர் 2 அப்படின்னு சோஷியல்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்க. இனிமே வர பார்ட்ஸ்லாம் அதில் தான் நாங்கள் கொடுக்க போறோம். அதே மாதிரி டெட் பேப்பர் 2க்கான தமிழ் கொஸ்டினும் நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு டெட் பேப்பர் 2 தமிழ்னு இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்க. மொத்தம் இதுல 30 கேள்விகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அல்லது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்பதான் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனலா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் முதல் கேள்வியை பார்த்துலாம். தமிழ் பண்பாடு தோன்றிய காலம் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கிமு 3ஆம் நூற்றாண்டு முன்பு. தமிழ் பண்பாடு தோன்றிய காலம் என்ன? ஆன்சர் பி, கிமு 3ஆம் நூற்றாண்டு முன்பு. அடுத்து இரண்டாவது கேள்வி. முகலாயரின் வீழ்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மராத்தியர்கள். முகலாயரின் வீழ்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்தவர்கள் யாரு? மராத்தியர்கள். இதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்தலாம். 18ஆம் நூற்றாண்டோட மத்தியில இந்தியாவோட மைய பகுதியில மராத்திய மாமன்னர் சிவாஜியின் தலைமையில முகலாய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதில் வெற்றி பெற்றனர். அப்ப யாரோட தலைமையில? சிவாஜியோட தலைமையில தான் முகலாயர்களோட ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு. அடுத்து மூன்றாவது கேள்வி. தொல்காப்பியத்தின் எப்பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 3ஆம் பகுதி. தொல்காப்பியத்தின் எப்பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது? ஆப்ஷன் பி, 3ஆம் பகுதி. அடுத்து நான்காவது கேள்வி. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சுடுமண் களங்கள் காணப்படும் இடங்களில் தவறானது எது? கொஸ்டின் நல்லா பாருங்க. தவறானதா சரியானதான் ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணணும் கேள்வியை வாசிச்சோன்னே. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சுடுமண் களங்கள் காணப்படும் இடங்களில் தவறானது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, உறையூர். அப்போ மிச்சம் மூணுமே தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சுடுமண் களங்கள் கிடைச்ச இடம் என்ன? அரிக்கமேடு, கீழடி, கொடுமணல். தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சுடுமண் களங்கள் காணப்படும் இடம் என்னது? அரிக்கமேடு, கீழடி, கொடுமணல். அடுத்து ஐந்தாவது கேள்வி. ஐரோப்பிய மொழிகளில் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, தமிழ். ஐரோப்பிய மொழிகளில் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, தமிழ். அடுத்து ஆறாவது. தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் முதலில் அச்சிட்டு வெளியானது எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி, 1812. தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்டு வெளியானது எப்போது? 1812. அடுத்து ஏழாவது கேள்வி. தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்டதால் வி.கே. சூரியநாராயண சாஸ்திரி தமது பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, பரிதிமாற் கலைஞர். தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்டவர் யாரு? இதுல 2 கேள்விகள் பார்க்கலாம். யாரு? வி.கே. சூரியநாராயண சாஸ்திரி. அவர் தன்னோட பெயரை எப்படி மாற்றிக்காரு? பரிதிமாற் கலைஞர்னு. அடுத்து எட்டாவது கேள்வி. தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மறைமலை அடிகள். தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? மறைமலை அடிகள். அடுத்து 9வது கேள்வி பார்க்க போறோம். தனித்தமிழ் இயக்கம் தொடங்கப்பட்டது எப்போது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, 1916. தனித்தமிழ் இயக்கம் தொடங்கப்பட்டது எப்போது? 1916. அடுத்து 20வது கேள்வி. விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1916 டிசம்பர். அப்ப தனித்தமிழ் இயக்கம் ஆரம்பிச்சது எப்போது? 1916. அதே மாதிரி விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது எப்போது? 1916 டிசம்பர். அடுத்து 11வது கேள்வி. தென்னிந்தியா நல உரிமை சங்கம் தமிழில் வெளியிடப்பட்ட பத்திரிகை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, திராவிடன். தென்னிந்தியா நல உரிமை சங்கம் தமிழில் வெளியிடப்பட்ட பத்திரிகை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி,
திராவிடன். அதே ஆங்கில பத்திரிகை எதுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ். ஆங்கில பத்திரிகை ஜஸ்டிஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆந்திர பிரகாஷ்டிகா அப்படின்றது தெலுங்கோட பத்திரிகை. தென்னிந்திய நல உரிமை சங்கம் மொத்தம் 3 பத்திரிகை வச்சிருக்காங்க. தமிழ்ல வெளியிடப்பட்டது திராவிடன், ஆங்கிலம் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ், தெலுங்கு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரகாசிகா. இது காமன் வீல் அப்படின்றது யாருடைய பத்திரிகைன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 12வது கேள்வி, ஒடுக்கப்பட்ட குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்கென தங்கும் விடுதிகளை நீதி கட்சி உருவாக்கிய ஆண்டு என்ன? இதற்கு சரியான ஆப்ஷன் டி 1923. ஒடுக்கப்பட்ட குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்கென தங்கும் விடுதிகளை யாரு நீதி கட்சி உருவாக்கிய ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க? 1923. அடுத்து 13வது கேள்வி, நீதி கட்சியின் கீழ் இருந்த சட்டமன்றம் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் 1921. நீதி கட்சியின் கீழ் இருந்த சட்டமன்றம் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க? 1923. நீதி கட்சியை பத்தி 2 கொஸ்டின் பார்த்தோம். ஒண்ணு, மாணவருக்கான தங்கும் விடுதி எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க? 1923. நீதி கட்சி கீழ் இந்த சட்டமன்றம் முதல்ல தேர்தல் அரசியல் பெண்கள் பங்கேற்கிறது எப்ப கொண்டு வந்திருக்காங்க? 1921. நோட் பண்ணிக்கோங்க. இயர்ஸ் தான் நம்மளுக்கு குழப்பம், ஈஸியா தான் கேட்பாங்க, ஏன்னா இது எலிஜிபிள் டெஸ்ட்னால. அடுத்து 14வது கேள்வி, நீதி கட்சியால் முதல் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அரசாணை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1921 செப்டம்பர் 16. நீதி கட்சியால் முதல் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? 1921 செப்டம்பர் 16. அடுத்து 15வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 15 மற்றும் 16 ஆகிய பிரிவுகளின் அடிப்படையில் முதலாவது சட்ட திருத்தத்தினை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி நேரு. அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 15 மற்றும் 16 ஆகிய பிரிவுகளின் அடிப்படையில் முதலாவது சட்ட திருத்தத்தினை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி நேரு. அடுத்து 16வது கேள்வி, சட்டாநாதன் ஆணையத்தின் பரிந்துரைப்படி 1971ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு வரம்பு எத்தனை சதவீதமாக மாற்றி அமைக்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி 31. எந்த வருஷம்? 1931. பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு வரம்பு எத்தனை சதவீதம் மாற்றப்பட்டிருக்கு? 31. எந்த ஆணையத்தோட பரிந்துரைப்படி? சட்டநாதன் ஆணையம். அடுத்து 17வது கேள்வி, பெரியார் ஈரோட்டின் நகரசபை தலைவராக பதவி வகித்த காலம் என்ன? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1918 to 1919. பெரியார் ஈரோட்டின் நகரசபை தலைவராக பதவி வகித்த காலம் 18-19. அடுத்து 18வது கேள்வி, குடியரசு என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த குடியரசு பத்திரிகை யாரோடதுன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. குடியரசு என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1925. அடுத்து 19வது கேள்வி, சேரமான் தேவி குருகுல கல்வியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதி உதவிகள் நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு சரியான ஆப்ஷன் பி வாவேசு சுப்பிரமணியம். சேரமான் தேவி குருகுல கல்வியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிதி உதவியுடன் நடத்தியவர் யார்? வாவே சுப்பிரமணியம். அடுத்து 20வது கேள்வி, சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ குடியரசு. அடுத்து 21வது கேள்வி, முன்னேற்றமும் நீதியும் வழங்கப்பட வேண்டுமாயின் டேஷ் ஒழிக்கப்பட வேண்டும் என பெரியார் வலியுறுத்தினார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சமயம். முன்னேற்றமும் நீதியும் வழங்கப்பட வேண்டுமாயின் சமயம் ஒழிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியவர் யாருன்னு கூட கேட்கலாம். இதற்கு சரியான விடை பெரியார். அடுத்து 22வது கேள்வி, சமயத்தின் இடத்தில் எது வைக்கப்பட வேண்டும் என்று பெரியார் வலியுறுத்தினார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பகுத்தறிவு. சமயத்தின் இடத்தில் எது வைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காரு? பகுத்தறிவு வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 23வது கேள்வி, இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1918. இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1918.
அடுத்து 24வது கேள்வி, அகில இந்தியா தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1930 அக்டோபர் 31 எங்கு நடைபெற்றது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பம்பாய். அகில இந்தியா தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1930 அக்டோபர் 31 எங்கு நடைபெற்றது? பம்பாய். இந்த கேள்வி எப்படிலாம் கேட்கலாம், ரெண்டு வகையா கேட்கலாம். அகில இந்தியா தொழிலாளர் சங்கம் முதல் மாநாடு எப்போது நடைபெற்றதுன்னு கேட்கலாம். இதற்கு சரியான விட ஆப்ஷன் 1930 அக்டோபர் 31. சில புக்ல அக்டோபர் 30 கொடுத்துருக்காங்க, சில புக்ல அக்டோபர் 31 கொடுத்துருக்காங்க. ஸோ 1930 அக்டோபர் 31 எங்க நடைபெற்றது? பம்பாயில நடைபெற்றிருக்கு. அடுத்து 25வது கேள்வி, மா சிங்காரவேலர் முதலில் மே தினம் விழாவை ஏற்பாடு செய்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1923. மா சிங்காரவேலர் முதலில் மே தின விழாவை ஏற்பாடு செய்த ஆண்டு 1923. அப்போ மே தினமா முதல்ல ஏற்பாடு செஞ்சவர் யாரு? மா சிங்காரவேலர். ரெண்டு டைப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, படிக்கும் போதே கீழே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்பெல்லாம். அடுத்து 26வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்ட திட்டத்திற்கு பின் தமிழ்நாட்டில் 1951ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்டோருக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 16%. தாழ்த்தப்பட்டோருக்கு 16%. அதே மாதிரி கேள்விதான், இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தத்திற்கு பின் தமிழ்நாட்டில் 1951ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குன்னா 25. ரெண்டுமே 1951க்கு அப்புறம் தாழ்த்தப்பட்டோருக்கு 16% இடஒதுக்கீடும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 25% இடஒதுக்கீடும் கொடுத்திருக்காங்க. அடுத்து 28வது கேள்வி, சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி தந்தை பெரியார். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாரு? ஆப்ஷன் டி தந்தை பெரியார். 29வது கேள்வி, பெரியாருடன் மிகுந்த நட்பு கொண்டிருந்த தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி சிங்காரவேலர். பெரியாருடன் மிகுந்த நட்பு கொண்டிருந்த தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யார்? சிங்காரவேலர். அடுத்து 30வது கேள்வி, சென்னை மாகாணத்தில் தொழிலாளர் சங்கங்கள் அமைப்பதில் முன் முயற்சி கொண்டவர்களில் தவறானவர் யார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பெரியார். சென்னை மாகாணத்தின் தொழிலாளர் சங்கங்கள் அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்ட தவறானது யாரு? பெரியார். பார்ட் 1ல நம்ம 30 கேள்விகள் பார்த்திருக்கோம். இதே மாதிரி டெய்லி வீடியோஸ் வரும் நம்ம சேனல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க, இல்லைன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. தமிழுக்கான டெட் பேப்பர் 2க்கான தமிழ் கொஸ்டின் போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி சோசியலுக்கான கொஸ்டின் போறோம். உங்களுக்கு சயின்ஸ்க்கான கொஸ்டின் ரெடி ஆயிட்டு இருக்கு, அதையும் போட்டோம். வேற ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னு நினைக்கிறோம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.